Reverend Father Sagaya Raj, Salesian priest and director of Don Bosco College of Agriculture, Sagaya Totem, an eminent educationist with over 15 years of experience in higher education, motivational speaker, youth animator, retreat preacher, researcher, and human resource professional, holding an MBA in HRM and currently pursuing PhD in HR skills. Organized workshops and conference personality development, animated various teachers, parents and students forums on diversity topics, presented research paper in international conferences, secured an MBA in human resource management, pursuing PhD in HR skill management domain. It is now a honor to invite our esteemed guest, Reverend Father Kasi Sagaya Raj, to address the gathering and share his valuable thoughts with us. May I kindly request the guest to come forward. தனது பள்ளியின் 21வது ஆண்டு விழாவை மிக குதூகலமாக விமரிசையாக அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் அருமை புனித சார்ல்ஸ் பள்ளி நிர்வாகமே, இது வழிநடத்துகின்ற தாளாளர் அருட்சகோதரி சோனியா அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜெனிட்டா மேரி அவர்களே, சார்லஸ் குழுமத்தை சார்ந்த அருட்சகோதரிகளே, இந்த பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே மற்றும் அவருடைய பெற்றோர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நீங்க சொல்றது கேட்கலையே. குட் ஈவினிங். ஆண்டு விழா என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது கண்ணை கவருகின்ற சிறுசுகளின் வண்ணமயமான ஆடைகள், ஆடல், பாடல், நடனம். கடைசி ஒன்று போட்டாங்க. என்ன போட்டாங்க? கருத்துமிக்க ஒரு ஆழமான ஒரு நாடகம். உண்மையாகவே நம் மனதை தொட்டு ஒரு நாடகம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு விழாவிலே உங்களோடு நான் 5 முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். கல்விக்கூடம் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். நீங்க நம்புறீங்களா? அத கல்விக்கூடம் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். ஒரு சிறிய விதை போல நாம் அதை விதைக்கின்ற பொழுது அது பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நல்லா கேளுங்க. நிறைய பேர் பிஸியா இருக்கிறீங்க ப்ரோக்ராம்ஸ்ல. இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு விதையாக நீங்கள் விதைக்கப்படுகின்றீர்கள். விதை வளர்கின்ற போது என்ன ஃபர்ஸ்ட் வருது? விதையை தாங்குகின்ற வேர் இல்லையா? ஆணி வேர். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். உங்களை வளர்க்கின்ற அந்த ஆணி வேர் தான் உங்களுடைய அப்பா அம்மா. நிறைய பெற்றோர்கள் வந்துருக்கின்றாங்க. சரியா? ஆகவே உங்கள் வாழ்க்கையில நீங்க யாரை வேணா மறக்கலாம், ஆனா ஒருத்தர் மறக்கவே முடியாது. யாரு? உங்களை பெற்றெடுத்த தந்தை, தாய், பெற்றோர்கள். அவர்கள் தான் உங்களை ஆணி வேராக உங்களை அனந்தரமும் அவர்கள் உங்களை வளர்க்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை மறக்கவே கூடாது. சரியா? முதல் பாயிண்ட். இரண்டாவதாக அன்பு மாணவ செல்வங்களே, இந்த விதையானது செடியாக வளர்ந்து விருட்சமாக வளர வேண்டும் என்றால் அதுக்கு 4 தன்மைகள் தேவை. ஒன்று என்ன வேணும்? நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்? அதுக்கு தண்ணியை ஊற்றுவோம் இல்லையா? அது போலத்தான் நீங்கள் நன்றாக வளர வேண்டும் என்றால் உங்களது பெற்றோர்கள் நீங்க தான் என்ன பண்ணணும்? தினந்தோறும் நல்ல பண்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நேர்மையாக வாழ சொல்லிக் கொடுங்கள். உண்மையாக வாழ சொல்லிக் கொடுங்கள். இது 3 ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கமாக பள்ளியில சொல்லுவோம், டீச்சர்ஸ் தான் எல்லாருமே காரணம்னு சொல்லுவோம். டீச்சர்ஸ் மட்டும் காரணம் இல்லை. உங்கள் குழந்தை நன்றாக வளர்ந்து சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்தை வைக்க வேண்டும் என்றால் பெற்றோருக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. ஆகவே தினந்தோறும் நீங்க எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களோ அது போல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்கள். நேர்மையாக இருக்க கற்றுக் கொடுங்கள். சரியா? அதுக்கு இரண்டாவதாக பிரியமானவர்களே,
இந்த செடி வளர வேண்டும் என்றால் என்ன தேவை? மேல என்ன பார்க்கறீங்க? மேல சூரிய வெப்பம், ஒளி தேவை. அது அப்பப்போ செடிக்கு தேவை. அதே போலத்தான் உங்கள் குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்றால் குழந்தைக்கு சூரிய ஒளியாக இருக்கின்ற கடவுள் பக்தி தேவை, கடவுள் ஒளி தேவை. நீங்க எந்த கடவுள் வேணா கும்பிடலாம். அந்த கடவுள் பக்தியை உங்களுடைய பிள்ளைங்க மத்தியில தினந்தோறும் நீங்க என்ன பண்ண வளர்க்க வேண்டும். அது 2வது பாயிண்ட். 3வதாக பிரியமானவர்களே, இந்த செடி நன்றாக வளர வேண்டும் என்றால் அதுக்கு அப்பப்போ என்ன வேணும்? உரம் வேண்டும், உரம் வேண்டும், சத்து வேண்டும், நிறைய சத்துக்கள் வேண்டும், உரங்கள் வேண்டும். நீங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு உரமாக, சத்தாக விடாமுயற்சி நீங்க என்ன பண்ணது எந்தோறும் ஊட்டி வளர்க்க வேண்டும். தன்னம்பிக்கையை நீங்கள் அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. எப்பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே தோல்வியை சந்திக்கின்றார்களோ, என்னால முடியாது, நான் குள்ளமா இருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், வெள்ளை சொல்லிட்டு தன்னை அவர்கள் தாழ்த்துக் கொள்கின்றார்களோ, தன்னை அவர்கள் மிக மட்டமாக எடை கொள்கின்றார்களோ, அப்படி என்ன பண்ணணும்? நீங்க தான் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். உன்னால முடியும், உன்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். 4வதாக எந்த செடியுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வளருது? அது ஒண்ணு சூரிய ஒளி, தண்ணி, உரம் கிடைச்சது. இன்னொரு முக்கியமான ஒண்ணு கிடைக்கணும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? என்னது? இன்னொரு முக்கியமான ஒண்ணு செடிக்கு தேவை. ஒளி கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு, உரம் கிடைச்சிச்சு. இன்னொன்னு நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க? காத்து. காத்து. நம்மள என்ன காத்து சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன், சுத்தமான காத்து சுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் செடி என்ன காத்தை சுவாசிக்குது? கார்பன் டை ஆக்சைடு. அது நல்லதா கெட்டதா? கெட்டது. எல்லா செடி என்ன பண்ணுது? அந்த கெட்ட காற்றை சுவாசித்து என்ன பண்ணுது? நல்ல காற்றை இது ஆக்சிஜனை வெளியே விடுது. அது போலத்தான் உங்கள் குழந்தைகளை என்ன பண்ணணும்? தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கெட்ட சிந்தனைகள், தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? சுழற்றி போட வேண்டும், மாற்றி போட வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அதான் ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா? சின்ன சேஞ்ச், பெரிய சேஞ்ச். சின்ன செயல்ல ஒரு மாற்றம், பெரிய ஒரு மாற்றம். உங்கள் குழந்தைகள் இருக்கின்ற அந்த எதிர்மறை எண்ணங்களை என்ன பண்ணும்? மாற்றி போடணும். நேர்மறை எண்ணங்களை விதைக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குட் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் திங்கிங். இதை நீங்கள் எப்பொழுது விதைக்கின்றீர்களோ அப்ப அந்த குழந்தை நல்லா வளரும், ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே இந்த அழகான பள்ளி ஆண்டு விழாவில் இதை 5 விஷயங்கள் என்ன பண்ணணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, பெற்றோராக நீங்கள் ஆணிவேராக இருக்கின்றீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை என்னும் நீரை தினந்தோறும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். கடவுள் பக்தி அவர்களுக்கு சூரிய ஒளியாக தினந்தோறும் கொடுங்கள். இறுதியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இருங்கள். நிச்சயமாக நாம் சிறந்த ஒரு கல்வியை கொடுக்க முடியும். இந்த நிர்வாகம் அதுக்காக என்ன பண்ணுது? தினந்தோறும் தனது பள்ளி ஆசிரியர்கள் மூலமாக மிக மிக அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை அமைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், வளருவார்கள், ஒரு சிறந்த சமுதாயத்தவர்கள் உருவாக்குவார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, Father Sagaraj, for an inspiring and meaningful address. Your words have truly motivated our students. We sincerely thank you for your time and gracious presence. A warm round of applause, please.